கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. மான்களை வேட்டையாட வந்ததால் நாங்கள் சுட்டுக் கொன்றோம் என கர்நாடக வனத்துறையினர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேட்டையாட செல்லவில்லை என உயிரிழந்த குடும்பத்தினர் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படியானால் அங்கு என்ன உண்மையில் நடந்தது? வனத்துறையினர் சார்பில் என்ன தகவல்கள் தெரிவிக்கிறார்கள்? தமிழக அரசு சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? முதலமைச்சர் விஜய் இது குறித்து என்ன கூறியிருக்கிறார்? இந்த விவகாரத்தின் முழு பின்னணியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கர்நாடகத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை பொறுத்தவரையும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்களை பொறுத்தவரையுமே தமிழ்நாட்டுல ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசு என்பது ஆளுங்கட்சியாக இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா கர்நாடகத்தினுடைய இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுல ஒரு இம்மெச்சூர் பொலிட்டீஷியன் இப்போ முதலமைச்சராக இருக்கிறார். அதாவது நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து அவருக்கு ஒரு அரசியல் பக்குவம் கிடையாது, இம்மெச்சூர் பொலிட்டீஷியன் சொன்னார். அதனால என்னமோ தொடர்ந்து நம்ம தமிழ்நாடுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாநில உரிமைகள் பறிக்கப்படுவது, நீர் ஆதார உரிமைகள் பறிக்கப்படுவது தொடர்பான தமிழ்நாட்டுடைய எந்த உரிமைகளும் தொடர்ந்து சுத்தி அடிக்கிறாங்க. இப்ப கேரளா சைடு பார்த்தோம்னா முல்லை பெரியாறு அணை, இங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா மேகதாது அணை பிரச்சனை, இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே வராங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகத்துல தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டுள்ள 3 தமிழர்கள் வனப்பகுதியில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்னு சொல்லி கர்நாடகத்தினோட வனத்துறையினர் சொல்றாங்கன்னா, இங்க ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. இந்த இடத்துல தடையை மீறி இவங்க 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மான்களை வேட்டையாட வந்தார்கள். அதையும் தாண்டி எங்களை இவங்க சுட பார்த்தாங்க. அவர்களுடைய கைகள்ல இறைச்சியும் இருந்துச்சு, துப்பாக்கிகளும் இருந்துச்சு. அதன் காரணமாக எங்களுடைய தற்காப்புக்காக நாங்க சுட்டு கொன்றோம்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் அப்படிலாம் மான்களை வேட்டையாட செல்லவே இல்லை. அதெல்லாம் அடிப்படையில யாருன்னு பாத்தீங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மேட்டூர் அணையை கட்டும் போது நிலங்களை கையகப்படுத்தினாங்க. அப்போ அப்படி கர்நாடகத்துக்கு போயிட்டு இந்த வனப்பகுதியில தஞ்சம் அடைந்த நபர்கள் தான் இவங்க. அங்க போயிட்டு இந்த விவசாய தொழில்கள், அதாவது மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, இது தொடர்பான தொழில்களை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இப்படி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டுள்ள நபர்கள் தான் இந்த 3 பேருமே. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆடு மேய்க்க போயிருந்தாங்க, ஆடு மாடு காட்டுல தொலைஞ்சிடுச்சு, அதை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது வனத்துறையினர் அவங்களை சுட்டு விட்டார்கள். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இவங்க கர்நாடகத்தோட வனத்துறையினர் சொல்றாங்களே, எங்களை அவங்க சுட பார்த்தாங்க, எங்க மீது தாக்குதல ஈடுபட்டாங்க, அதனாலதான் நாங்க தற்காப்புக்காக அவங்கள சுட்டு கொன்றோம்னு சொன்னாங்களே. இன்னைக்கு குடும்பத்தினர் என்ன ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, உங்க மீது அவங்க தாக்குதல ஈடுபட்டிருந்தாங்கன்னா, எந்த ஒரு ஆபீஸ் அதிகாரி அவரு, எந்த ஃபாரஸ்ட் அதிகாரி அவரை கூட்டிட்டு எங்க கிட்ட காட்டுங்க. இந்த வகையில அவர் துப்பாக்கி சூடு நடத்த பார்த்தாங்க, எங்க மீது எங்களோட அதிகாரி இதனால காயம் அடைந்திருக்கிறாருன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆதாரத்தை வெளியிடுங்க. இப்படி மான்களை வேட்டையாட போனாங்களோ அதற்கான ஆதாரம் என்ன? இப்படி எதுவுமே இல்லாம இந்த சம்பவம் நடந்தது ஒரு இடம், ஆனா அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் இவங்க மைசூர் வரையே கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த குடும்பத்தினர் அடுக்கி வைக்கிறாங்க. கர்நாடகத்தோட அரசாங்கத்தை பொறுத்தவரையுமே அவர்களுடைய இந்த எண்ணம் என்பது எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுக்காரர் தானப்பா, அப்படியே அடிச்சு தூக்கி போடுங்கப்பா, சுட்டு போடுங்கப்பா, யாரு கேள்வி கேட்பா அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரியே இவங்க மான்களை வேட்டையாட போகிறார்கள் என்று நம்ம வச்சுக்கிட்டாலுமே, முறைப்படி உங்களுக்கு சுட்டுக் கொள்வதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல உங்களை சுட்டுக் கொள்றதுக்கு? அது தமிழரோ இல்ல கர்நாடகத்திலோ யாராக வேணா இருக்கலாம். வனத்துறையில இப்படி வேட்டையாடுகிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா, உங்களுடைய முறையான நடவடிக்கை என்பது எப்படி இருந்திருக்கணும்னா, அவங்கள முறைப்படி நீங்க கைது செஞ்சு போயிட்டு நீங்க நீதிமன்றத்துல நிக்க வச்சு சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நீங்க வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அவங்கள சுட்டு கொன்னு இருக்கீங்க. சம்பவ இடத்திலேயே அந்த 3 பேர் உயிர்ந்திருக்காங்க. அப்போ இவர்களுடைய எண்ணம் என்பது எப்படி இருந்திருக்கு? இப்போ அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வனத்துறை அதிகாரிகள் தான். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா லீகலா எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுதுன்னா அவங்களை எப்படி நம்ம சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும் என்பது அவர்களுக்கும் தெரியும். இப்ப நீங்க சுட்டு கொல்ற அளவுக்கு அவங்க என்ன பயங்கரவாதிகளா, இல்ல தீவிரவாதிகளா, இல்ல ஏதாவது வனப்பகுதியில பாம்பு வைக்க வந்தாங்களா, இல்ல ஏதாவது உள்கட்டமைப்புகளை திருட வந்திருக்காங்களா? அவர்களை பார்த்தாலே தெரியும். ஒரு தீவிரவாதிக்கும் ஒரு சாமானிய மனிதனுக்கும் அவங்களோட உருவத்தை கண்டாலே அவங்களுக்கு தெரியும். இப்ப சாதாரணமாக இவங்க காட்டுக்குள்ள இருக்கும் போது அவங்களுடைய எளிய தோற்றத்தை கண்டாலே அவர்கள் ஒரு விவசாயத்தை சார்ந்த பொதுமக்கள் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் அவங்க நல்லா பார்க்கும்போது அவங்க தமிழர்கள் என்ன அவங்களால அடையாளம் கண்டிருக்க முடியும். இப்ப அடிக்கும் போது அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, ஓடினாங்களா, கத்தும் போது எல்லாத்துலயுமே அவங்க தமிழர்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கு. உங்களிடம் பாத்தீங்கன்னா அங்க மான்களை வேட்டையாடுகள் என்பதற்கு உங்களிடம் போதிய ஆதாரம் இல்லை. எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்றீங்களே, அதற்கான போதிய ஆதாரம் உங்ககிட்ட இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில
நான் உள்ள வந்தாங்க, மான்களை வேட்டையாடினாங்க, நாங்க சுட்டு கொள்வோம் என்றால் உங்களுடைய எண்ணம் என்பது எப்படி இருக்குன்னா, நம்மளோட ஆட்சி தானங்க, நம்மளோட துணையில தானங்க, நம்மளோட ஆதரவால தான், நம்மளோட தயவால தான் தமிழ்நாட்டுல ஆட்சி என்பது நடக்குது. காங்கிரஸ் தானே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நம்ம சுட்டு போடலாம், தமிழனை சுட்டு போட்டா யாரு கேள்வி கேட்பான்னு தான் அவங்களோட எண்ணம் என்பது இருந்துச்சு. நம்மளோட முதலமைச்சர் யாரு? டி.கே. சிவகுமார் அவர்கள். அவர் தான் தமிழ்நாட்டை மதிக்கவே மாட்டாரு, தமிழர்களுக்கு எதுவுமே செய்யவே மாட்டாரு. தமிழர்கள் ஏதாவது கோரிக்கையை, அதாவது நடுவர் நீதிமன்றம் இந்த மேகதாது அணை பிரச்சனை வரும்போது காவிரி நடுவர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும், ஒன்றிய அரசு ஒரு தீர்ப்பை கொடுத்தாலுமே யாருக்குமே சட்ட ரீதியாக அவர் அஞ்ச மாட்டார். தமிழ்நாடுனாலே அவர் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணுவார். அதனால நம்ம சுட்டு கொண்டு நம்ம முதலமைச்சர் நம்மளை கேட்கவா போறாரு, ஒன்றிய அரசே நம்ம பக்கம்தான்ற மாதிரி தான் இவங்க இதுல செயல்பட்டிருக்காங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கே, முதலமைச்சர் விஜய் என்ன பண்றாரு? காவிரி பிரச்சனைக்காக நான் கர்நாடகத்துக்கு போவேன், இதனால ஏதாவது ஒரு அவமானம் நேர்ந்தால் என்னுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக நான் அவமானத்தை நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னாரே. இன்னைக்கு 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்க எந்த அளவுக்கு உங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்கீங்க? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கண்டன அறிக்கை வெளியாகுது. அதுல என்ன சொல்றாருன்னா, மேகதாது அணை தொடர்பாக எப்படி நீங்க வாய் மூடிட்டு அமைதியா இருந்தீங்களோ, தயவு செஞ்சு இதுல அப்படி இருக்காதீங்க, வாய் திறந்து பேசுங்க. இன்னைக்கு இப்போ இது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு கண்டன அறிக்கை வருதுன்னா, இப்ப தமிழ்நாட்டுல கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நபர் இதே மாதிரி சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்றால், அட்லீஸ்ட் அவங்களை கைது பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயமாக மாறும். இப்படி சுட்டுக் கொல்லப்பட்டால் கர்நாடக அரசு சும்மா இருப்பாங்களா? இல்ல தமிழ்நாட்டில் ஏதாவது கேரளாவை சார்ந்த ஒரு நபர் இங்க இந்த மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்டால் கேரள அரசு சும்மா இருக்குமா? அப்போ அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க, அவங்க இதை அஃபிஷியலா ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம். தமிழர்கள் அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் நம்ம பல்வேறு ஆஃபீஸ்க்கு போறோம், நிறைய இடங்களுக்கு போறோம், எல்லா இடத்துலையுமே ஒரு மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு பெங்களூரை சேர்ந்த கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையுமே நம்ம ஒரு உறவு அக்கா தங்கச்சி முறையில், மாமா மச்ச முறையில் தான் நம்ம உறவாடுறோம். நம்ம யாருக்குமே அவங்க வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்ன்ற ஒரு அந்நியத்தை ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய எண்ணம் என்பது நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் கர்நாடகத்தில் நம்மளை அப்படி பார்க்க மாட்டுறாங்க. இன்னைக்கு உள்ள விஷயம் நடந்திருக்குன்னா இன்னும் வரையுமே அந்த உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க. கர்நாடக அரசு சார்பிலிருந்து இன்னைக்கே டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் இதே மாதிரி வேட்டையாட பார்த்தாங்க, நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம், அவங்களுக்கு தேவையான இந்த நிவாரணத்தை நாங்கள் தரோன்ற மாதிரி தான் இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசுறாரு. ஆனால் இவ்வளோ கண்டனங்கள் பிஎம்கே தரப்புலேருந்து, டிஎம்கே தரப்புலேருந்து, என்டிகே தரப்புலேருந்து எல்லாமே அப்புறமா முதலமைச்சர் என்ன அவரோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது டிவிகே விஜய் அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் ஐடி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கண்டன அறிக்கை என்பது வெளியாகுது. அதில் இந்த ரீட் மோட் கூட கொடுக்க முடியல, அவ்வளோ சின்ன கண்டன அறிக்கையை ரொம்ப கோபத்துன்னு அவர் எழுதியிருக்காரு போல. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தேவையான நிதிகளாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய அந்த கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இதற்கு தான் சொல்கிறோம், ஒரு முதலமைச்சர் வாயை திறந்து பேசணும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எனக்குலாம் ட்வீட் போட தெரியாதுப்பா, எனக்கு ட்விட்டர் ஹேண்டில் பண்ண தெரியாதுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ட்வீட்டை யார் போட்டிருப்பாங்கன்னா அந்த அட்மின் தான் போட்டிருப்பாரு. இப்படி ஒரு ட்விட்டர் மூலியமாக வெளிவரக்கூடிய ஒரு அறிக்கைக்கும் கண்டனத்திற்கும் முதலமைச்சரை வாயை திறந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு வனத்துறையினர், அதாவது தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் அங்க சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்றால், முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் நான் நிவாரணம் தரேன்னு சொல்லி பிரஸ் மீட்டப்ல சொல்றாரு, செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால், தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்றால், நீங்க எந்த அளவுக்கு நீங்க கொந்தளிச்சிருக்கணும்ன்றதுதான் எல்லாரோடைய ஒரு கேள்வியாக இருக்கு. மேகதாது அணை பிரச்சனை வரும்போது நீங்க வாயை திறக்கல. ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் இங்க அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கையில எடுத்தாங்க. எங்க விவசாய நிலங்களை பாருங்க, சுடுகாடா இருக்குன்னு சொல்லி கதறிய நிலையிலும், போராட்டத்தை முன்னெடுத்த நிலையிலும், தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எதுக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. அப்ப நீங்க பிரஸ் மீட்டப் கொடுக்கல, அது எல்லாமே தனிச்சா செயல்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட உரிமைகள் தாண்டி தமிழர்களையே அடித்து கொள்ளுவென்ற அளவுக்கு இவங்க நிக்கிறாங்கன்னா, இதற்கும் ஒரு முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டாரா? ஆல்ரெடி டி.கே. சிவகுமார் அவர்கள் உங்களை பார்த்து இம்மெச்சூர் பொலிட்டிஷியன் சொல்லியிருக்காரு. எங்களுடைய தயவுல தான் காங்கிரஸோட தயவுல தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழர்கள் உள்ள இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த பூர்வீகத்தை சேர்ந்த நபர்கள் உள்ள இருக்கிறாங்கன்னா நம்ம சுட்டுக் கொள்வோம், யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்லி இப்படி ஒரு விஷயம் நடைபெறுது என்றால், உங்க தரப்புல இருந்து வளர்க்கக்கூடிய முதலமைச்சர் தரப்புல இருந்து வரக்கூடிய கண்டனங்கள் என்பது எப்படி இருக்கும்? இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்களோ, மினிஸ்டர்களோ, இல்ல எம்எல்ஏக்கள் யாரு பேசினாலுமே ஒரு வலிமையான அழுத்தம் என்பது கர்நாடக அரசுக்கு போகாது. எப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரோ அப்போதான் ஒரு நேரடியான அழுத்தம் என்பது கர்நாடக அரசுக்கு போகும். இன்னைக்கு அவங்க பல காரணங்களை சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க மான்களை வேட்டையாட வந்தாங்க அப்படின்னு பல காரணங்களை சொல்றாங்க. இது இப்ப மட்டும் தான் நடக்குதா? சுற்றி எல்லா மாநிலங்களும் நடக்குது. கர்நாடகத்துல சந்தனக்கட்டையை அவங்க திருட பார்த்தாங்கன்ற மாதிரிலாம் 22 பேர், கரெக்டாக 21 பேர்கிட்ட அவங்க சுட்டே கொண்டாங்க. அப்ப இதே மாதிரியான விஷயங்கள் என்பது பல ஆட்சிகள் மாறினாலுமே தொடர்ந்து நடந்து கொண்டு
கொண்டுதான் வருது. ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, வட மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வராங்க, கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. இப்படி எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்மளுடைய ஆட்கள் வெளியே போனாங்கன்னா அவர்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என வரும் பட்சத்துல ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 8 கோடி பேர் நீங்க பிரதிநிதியா இருக்கிறீங்களே, அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு நீங்க எவ்வளவு தீவிரமாக செயல்பட வேண்டும். இன்னைக்கும் நீங்க வாய் திறக்கல. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க வாய் திறக்கல. இன்னைக்கு 3 பேருக்கு இந்த மாதிரி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதற்குமே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டான்ஸா, அதாவது ஒரு பத்தியோட நீங்க ஒரு கண்டன அறிக்கையை நிறுத்திக் கொண்டீர்கள் என்றால் தமிழகத்தை பார்த்து இன்னும் அவங்க இளனமா தான் பார்ப்பாங்க. தமிழர்கள்னால யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. உங்களுடைய அழுத்தம் என்பது அவங்களுக்கு போகாது. அப்ப இன்னுமே உங்களை ஒரு இமேச்சர் பொலிட்டிஷியனாக தான் டி.கே. சிவகுமார் அவர்கள் பார்ப்பாரு. இதே விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க மறுபடியும் வந்து அப்படி கணக்கு போட்டு பாருங்களேன். கர்நாடகத்தை சேர்ந்த நபர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது வனப்பகுதியில் ஆடு மேய்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பட்சத்துல தமிழ்நாடு வனத்துறையினர் இதே மாதிரி அவங்க 3 பேரை சுட்டு கொண்டார்கள் என்றால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளோ இல்ல அவங்க கர்நாடக வெறி அமைப்புகளோ யாரோ ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். கர்நாடக மக்களே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க. கர்நாடக அரசாங்கம் எப்படி தமிழ்நாடை ஹேண்டில் பண்ணிப்பான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வு ரீதியான ஒரு கோபம் என்பது வருகுதான்றதே நம்மளுக்கு தெரியல. இதுல வர நம்ம தமிழ்நாட்டில் அரசு பதில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகத்தை சேர்ந்த தெலுங்கு, அதாவது கர்நாடகத்தை சேர்ந்த ப்ரொடியூசர் வந்து ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் தான் இன்னைக்கு இவரோட ஆட்சியில டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்காங்க. சரி, இவர்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க டெல்லி வரைக்கும் போயிட்டு வாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, 2 மாநிலத்துக்கும் தொடர்ந்து அந்த நட்பு என்பது இருக்க மாட்டுது, இந்த மேகதாது அணை பிரச்சனை வரும்போது எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டுது, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களை அவங்க சுட்டு கொள்றாங்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் போயிட்டு நீங்க ஒன்றிய அரசு கிட்ட சொல்லுங்க. ஏன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதியோட வேலை என்பது என்னன்னா தமிழ்நாடுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாஜகவுக்கும் மேல இருக்கக்கூடிய டெல்லிக்கும் நமக்கும் ஒரு பாலமாக அவர் செயல்படுவார். இப்படி ஒரு தகவலை கொண்டு போய் டெல்லிக்கு கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு? 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்களே, இதுக்காக பேசுவாரா இல்ல கர்நாடகத்துக்காக பேசுவாரா? இதற்கு தான் சொல்றோம், உண்மையாகவே தமிழர் தமிழ்நாடு அப்படின்ற உணர்வு கொண்ட ஆட்களை தமிழ்நாட்டோட அரசு பதவியில உயர் பதவியில நியமிங்க. மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்களுக்கு பல்வேறு பதவியில கொடுக்கலாம். முக்கியமான பொறுப்புகளை நீங்க எப்படி தூக்கி கொடுக்குறீங்க? உங்களுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு உங்களோட நெருங்கிய நண்பர், உங்களுக்கு ஜோசிகாரா இருக்கிறான்னு சொல்லி பல்வேறு அரசு பதவிகளை கொண்டு போய் தரீங்க. ஆனா இப்படி மாநில பிரச்சனை வந்து நிற்கும் போது யாரை வைத்து கூட நீங்க தமிழர்களுக்காக நிக்க போறீங்க? அதுவும் நாங்க தான் உங்களுக்கு வரி பணத்தை கொடுக்குறோம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவங்க மான்களை வேட்டையிட போறதற்கான ஒரு சான்றுகளை அவங்க தரவே இல்லை. இன்னைக்கு தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அத்துமீறல்களை இங்க ஒரு இமேச்சர் பொலிட்டிஷியன் தான் இருக்கிறான்ற காரணத்துக்காக கர்நாடக அரசு எல்லை மீறி செய்ய போறாங்கன்றதெல்லாம் பொறுத்துதான் பார்க்கணும். இப்படி 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக உங்க கருத்து என்ன இந்த பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.